திருப்பி ரிமைண்ட் பண்றேன். 15ஆம் அதிகாரம் இஸ் அபவுட் ரெசரக்ஷன் ஆஃப் த டெட். மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல். அதை குறித்து சிலருக்கு சந்தேகம், சில குழப்பம். அந்த குழப்பத்தை, சந்தேகத்தை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் 15ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டவரா 1 கொரிந்தியர் ஆரம்பத்துல குரூசிஃபைட் கிரைஸ்ட்ங்கிறார். உங்களுடைய வாக்குவாதங்களுக்கு என்ன அவர் சிலுவையில விட்டு கொடுத்தாருல, நீங்களும் விட்டு கொடுங்க, வாக்குவாதம் வராத. சிலுவையில பாவத்துக்காக மறிச்சாருல, நீங்களும் பாவத்துக்காக மறிச்சிருங்க. சரிங்களா? சோ அதனால சிலுவைய வலியுறுத்தி சொன்ன பவுல் முடிவுல பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை கரெக்டா ஆர்டரா, அது எப்படின்னு தெரியல, ஆண்டவர் அழகா வழிநடத்தி உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி முடிக்கிறார். ஏன்னா 16ஆம் அதிகாரத்துல நமக்கு எந்த உபதேசங்கள் இல்லை. எந்த விசேஷமா தர்ம சகாயம் பண்ணணும் ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி எருசலேம் சபையில உள்ள ஏழைகளுக்கு தர்ம சகாயத்தை கலெக்ட் பண்ணி அது விஷயமா பேசி, அப்புறம் டிராவல் பிளானை பேசி, அதுக்கப்புறம் அவர் தேங்க் பண்ணி முடிக்கிறது தான் 16ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஸோ 16ல நமக்கு எந்த டாக்டினல் இஷ்யூ ஒன்றும் கிடையாது. 15ஓட இஷ்யூலாம் முடிஞ்சுது. ஸோ த லாஸ்ட் இஷ்யூ பால் ஹேஸ் வைஸ்லி டேக்கன். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ரெசரக்ஷன் அழகா சொல்லி, ஏன் ரெசரக்ஷன் முன்னாடி கொண்டு வரனே தானே, அதுவும் ஒரு பிரச்சனை தானே. பட் அதை அழகாக கடைசியில வச்சு முடிக்கிறேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஸ்டைல் ஆஃப் பால். அதனால நீங்க அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து நம்ம இன்னைக்கு 8 மணி வரைக்கும் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்டராக்ட் பண்ணுங்க பைபிள் ஸ்டடியில. நான் மாத்திரம் யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி உள்ளதை சொல்லாம, நீங்களும் உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய பாட்டுல பங்குக்கு தாராளமா நீங்க ரிஃப்ளெக்ஷனாவோ இல்ல அடிஷனாவோ இல்ல சந்தேகங்களாவோ கேட்டா நம்ம பைபிள் ஸ்டடி கொஞ்சம் லைவ்லியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபம் ஆரம்பிக்குமா? ஸ்டார்ட் வித் prayer of prayer. Thank you for friends who joined us. வாங்க பாபு பாஸ்டர், வெல்கம் பேக். மறுபடியும் வந்துருக்கீங்க, சந்தோஷம். ரைட், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்களுடைய அறிவை நம்பி, ஆயத்தத்தை நம்பி, ஞானத்தை நம்பி நாங்க வரல ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமாயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறபடினாலே we seek your wisdom, Lord. Fill us, Lord, with your wisdom and knowledge so that our interpretation may be, Lord, in the context. அந்த கான்டெக்ஸ்ட் புரிந்து கொண்டு சரியாய் நாங்கள் அதை விளக்கவும், எங்கள் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓகே, இப்ப தன்னை பத்தி சொல்றத பார்ப்போம். சரிங்களா? பவுல் நம்ம ஏற்கனவே 8 வசனங்கள்ல பார்த்தது என்னன்னா த கிரக்ஸ் ஆஃப் த காஸ்பல். ஓகே, அவருடைய சுவிசேஷத்தை என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேத வாக்கியங்களின்படி அவர் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அதுக்கப்புறம் தரிசனமானார், அதுக்கப்புறம் எனக்கும் தரிசனமானார்னு சொல்லி தன்னை குறித்து சொல்லிட்டு 9ல இருந்து இப்ப தொடர்ந்து பால் டாக்ஸ் அபவுட் ஹிஸ் ஐடென்டிட்டி. தன்னுடைய ஐடென்டிட்டியை பத்தி பேசுறாரு பவுல். சரியா? இப்ப அதை பார்க்கலாமா? எகோ, ஐ. காட், ஃபார். எய்மீனா ஐ எம். இப்ப நான் யாருன்னு சொல்லி பவுல் தன்னை சொல்றாரு. இப்படி ஆண்டவர் எனக்கு தரிசனமானார்ல, அப்படி தரிசனமானதுல நான் தான் எலாகிஸ்டாஸ். எலாகிஸ்டாஸ்னா லீஸ்ட், கடைசின்னு. சரியா? 9வது வசனம் இருக்குதா? அதை படிக்கிறேன். ஸ்மால், சூப்பர்லேட்டிவ், மிக்ராஸ்ல இருந்து வந்தது. மிக்ராஸ்னா ஸ்மால், லிட்டில். இதோடைய சூப்பர்லேட்டிவ் தான் த ஸ்மாலஸ்ட், த லீஸ்ட். இதுதான் த ட்ரூ சூப்பர்லேட்டிவ் ஃபாலோட் பை ஜெனிட்டிவ் ஆஃப் கம்பேரிசன். சரியா? ஸோ அப்ப பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். லீஸ்ட் இருக்கிறதுலயே கடைசி, ஓகே, கீழே இருக்கிற டோன் அப்போஸ்தலன். நான் தான்
இருக்கிற அப்போஸ்தலர்கள் எல்லாரிலையுமே மிகவும் சிறியவன், கடைசியா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்த. சரிங்களா? சொல்லிட்டு அதை ஏன் அப்படி சொல்றாரு தெரியுங்க? அதுக்கு ரீசனும் சொல்றாரு. இங்க பாருங்க, இது சூடோ ஹியூமிலிட்டி கிடையாது, ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி கிடையாது, சும்மா வெளியே அப்படியே சொல்லிக்கிறது கிடையாது. அதுக்கு ரீசன் சொல்றதை கவனிக்கணும். ஏன் லீஸ்ட்னா, நான் அருகதையே இல்லைங்கிறாரு. ஐ எம் நாட் ஃபிட்ங்கிறாரு. கீழே பாருங்க, ஹோஸ் பேப்டிஸ்ட் கொஞ்சம் மேல கட்டுங்க. ஹோஸ் ஹூ எய்மி, ஃபர்ஸ்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஹூ ஐ எம் நாட், எய்மினா ஐ எம், ஹூக்னா நாட், நெகட்டிவ். ஐ எம் நாட் ஃபிட். ஹீக்கனாஸ்னா சஃபிஷியன்ட், இல்லைனா ஃபிட். சரியா? ஸோ ஹீக்கனாஸ், கேபபிள், வருதி, கம்பீட்டன்ட், இந்த வார்த்தையெல்லாம் சொல்றோம். ஒரு 4-5 வார்த்தை சொல்றேன் கவனிங்க. சஃபிஷியன்ட், கேபபிள், வேர்தி, கம்பீட்டன்ட். அதான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு, கால்டுன்னு போட்டிருக்கு. ஓகே, கலையேஸ்கை, கேலியோனா கால்டு, டு பி கால்டு. நான் எதுக்கு வந்து ஃபிட்டு கிடையாது, எப்படி அழைக்கப்படுறதுக்கு ஃபிட்டு கிடையாது? அப்பாஸ்டலாஸ், ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் வருதி இல்லை, கேபபிள் இல்ல, கம்பீட்டன்ட் இல்ல, சஃபிஷியன்ட் இல்ல, ஃபிட் இல்ல. கவனிச்சிங்களா? ஆக்சுவலா பவுல் அப்போஸ்தலன் தான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா இயேசுவை தமஸ்குல தரிசித்தவர். பட் இருந்தாலும் தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்புல அவர் எப்படி வந்து தன்னுடைய நிலைமைய ஆண்டவருக்கு முன்னாடி உணர்றாரு பாருங்க. அதுல பெருமை இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுடைய அழைப்பை சரி செஞ்சோம்னா எல்லாரும் இப்படிதான் செய்யணும். தயவு செய்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, உங்க போஸ்டோட கம்பேர் பண்ணாதீங்க, சர்ச்சில் இருக்கிற பொசிஷனோட. இல்ல, கம்பேர் அவர் பொசிஷன் வித் காட், பிஃபோர் காட். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படிதாங்க சொல்லணுங்க. சொல்லிட்டு இப்ப ஏன் இப்படி சொல்றாரு தெரியுமா? ரீசன் சொல்றாரு, டயோட்டி, பிகாஸ், ஏன்னா எடியோக்ஷா. ஓகே, டிக்கையோ அப்படின்னா பெர்சிக்யூட்னு அர்த்தம். டிக்கையோ அந்த வேர்ட்ல இருந்து வந்ததுதான் எடியோக்ஷியா. ஓகே, எடியோக்ஷியானா ஒரிஜினல் டியாக்கோ. ஆமா, டு பெர்சிக்யூட். அது வந்து இப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆயிருக்குன்னா ஏரிஸ்டர் பாஸ்ட் டென்ஸா மாறிடுது. சரியா? ஐ பெர்சிக்யூட்டட், நான் வந்து துன்பப்படுத்தினேன். எதை பாருங்க, டேன் எக்லீஷியான் டூத்தியோ, அது அப்படியே ஒரு கிளாஸ், ஒரு ஃபேமிலியா எடுத்துக்கலாம். டேன் எக்லீஷியான் டூத்தியோ, தி சர்ச் ஆஃப் காட். அப்ப தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன். தன்னுடைய பழைய வாழ்க்கையில செஞ்சதை ஒத்துக்கிறார். ஒன்னே ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய பழைய வாழ்க்கைய தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சம் போட்டு நம்ம உண்மையிலுமே யோசித்தோம்னா இப்படிதாங்க சொல்லுவோம், நான் லீஸ்ட், நான் ஃபிட் இல்லை. இதுதாங்க உண்மை, இதுதாங்க உண்மையான தாழ்மை. when we okay understand, realize who we were before Christ. இயேசு நம்ம உள்ளத்துல வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நம்ம சபையை துன்பத்திருக்க மாட்டோம், ஆனா நம்மளுடைய மனசும் மாமிசத்தின்படி நடந்திருப்போம், ஆண்டவருக்கு விரோதமா தூரமாக இருப்போம். அதெல்லாம் யோசிக்கும் போது உண்மையா சொல்றேன், இந்த நிலைமை தான் நமக்கு. இப்படிதான் நம்மளும் சொல்லணும். சரியா? சோ இததான் பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 9வது வசனம் முடிச்சா வாசிங்க. தமிழ்ல யாராவது வாசிங்க, பிஃபோர் வி கோ டு வெர்ஸ் 10. தமிழ்ல வாசிங்கப்பா. 1 கொரிந்தியர் 15:9 வாசிங்க நிதானமா. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. பாத்தீங்களா? So this shows, ஒண்ணு அவருடைய காலிங்ல இருக்கிற அந்த ஹியூமிலிட்டியை பாக்குறோம். சரிங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், நம்ம டிஸ்கஷன்ல எடுத்துக்கலாம், பேசுறதுன்னா பேசுங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? பேருக்கு முன்னாடி அப்போஸ்தலன்னு போட்டுக்க. உண்மையா சொல்றேங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் படிச்சு உண்மையா தெரிஞ்சாங்கன்னா அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இந்த பிராக்கெட்ல வரத்தை போட்டுக்கிறது, பேருக்கு முன்னாடி அப்போஸ்தலன்னு போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வேதத்தின்படி இது நல்லது இல்லைங்க. இட் இஸ் நாட் அ குட் ஹெல்தி ட்ரெண்ட். அதை நம்ம டிஸ்கஷன்ல எடுத்துக்கோ. இப்ப 10வது வசனம் வரும், வெர்ஸ் 10. இன்னும் பவுல் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை சொல்றாரு. காரிச்சி டே தியோ, கேரிஸ்னா கிரேஸ்னா இருக்கும். சரியா? கேரிஸ் அதுல இருந்து வந்ததுதான் கிரேஸ். அப்படின்னா அர்த்தம், த ஹெல்ப் ஆர் ஃபேவர் கிராண்டட் டு ஒன் ஹூ இஸ் அன்டிசர்விங்.
அண்ட் வித் நோ தாட் ஆஃப் எனி ரிட்டர்ன். ஒண்ணு தகுதி இல்ல அன்டிசர்வ்டு. இன்னொன்னு அதுக்கு ரிட்டர்னா நம்மளால ஒண்ணும் கொடுக்க முடியாது. கிருபைக்கு ரிட்டர்னா ஒண்ணும் கொடுக்க முடியாது. இது ரெண்டு தான் கிரீக் இதுல போட்டிருக்கு டிக்ஷனரியில. திருப்பி வாசிக்கிட்டா, கிரேஸ்னா ஃபேவர் இல்லைன்னா அன்மெரிட்டட் அன்டிசர்விங் ஃபேவர்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு வித் நோ தாட் ஆஃப் எனி ரிட்டர்ன். இதுக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண முடியாது நம்மளோட கிருபைக்கு. அப்ப பை த கிரேஸ் ஆஃப் காட், சரியா? தியோன்னு வருது, அது ஜெனிட்டிவ். இது வந்து தேவனுடைய கிருபையினாலே எய்மி ஹோ எய்மி ஐயம் வாட் ஐயம். அந்த ஹோங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், சரியா? முன்னாடி உள்ளதை காட்டுறது வாட் இல்லைன்னா ஹூ. ஐயம் ஹூ ஐயம், ஐயம் வாட் ஐயம். நான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. சரிங்களா? சொல்லிட்டு நம்ம 10 ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமேல நம்ம விளக்க ட்ரை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அண்ட் காய் ஹே காரிஸ் அவுட் டு ஹிஸ் கிரேஸ். சரியா? அவுட் டுனா ஆஃப் ஹிம், இது ஜெனிட்டிவ். ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் கேரிஸ். யாரு? தேவனுடைய கிருபை ஏன் மேல. ஹே எய்ஸ் எமே, இது பர்சனல் ப்ரொனவுன், சரியா? ஏன் மேல தேவனுடைய கிருபை ஊ இல்ல கெனே. இந்த கெனேங்கிற வேர்டு தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலையும் வெறுமையாக்கின்னு போடுவோம் தெரியுமா? தன்னை வெறுமையாக்கின்னு சொல்லி கெனாசிஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த கெனாசிஸ் வந்து இந்த வேர்ட்ல இருந்து வந்து கெனேனா வாய்டு, ஒண்ணும் இல்லைங்கிறாரு. ஓகே, கெனே அதை வாசிக்கிட்டாங்க கிரீக்ல. கெனேனா எம்டி, இன் வெயின், வித்தவுட் சக்சஸ், எம்டி. அவருடைய கிருபை ஏன் மேல, சரியா? எகே நேத்தே has been or become, சரியா? இனோமை பிக்கம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு 10வது வசனத்துல? பவுல் சொல்ல வர காரியம் என்னன்னா, பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ எம் வாட் ஐ எம் அண்ட் ஹிஸ் கிரேஸ், ஓகே, டுவர்ட்ஸ் மீ, என் மேல, வாஸ் நாட் இன் வெயின். சரிங்களா? அது விருதாவா இல்லைங்கிறாரு. வாய்டுனா எம்டி. தமிழ்ல விருதான் போடுறோம். வேஸ்ட் இல்லைங்கிறாரு, எம்டி இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்னது? அவருடைய கிருபை பவர்ஃபுல்லா என் வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்குது, அது எம்டி கிடையாது. சரியா? ஸோ ஹிஸ் கிரேஸ், அது வந்து விச் இஸ் டுவர்ட் மீ வாஸ் நாட் இன் வெயின். அது வீணா என் வாழ்க்கையில இல்லை. அப்படின்னா கிரேஸ் வாஸ் பவர்ஃபுல்லி ஒர்க்கிங் இன் மை லைஃப்னு சொல்லி அவர் சொல்ற அந்த காரியம். இன்னொன்னு அல்ல, ராதர், சரியா? ராதர் அது விருதாவா இல்ல. ராதர் அந்த கிருபை என்ன செஞ்சுச்சு? பெரிசையோனா அபண்டன்ட். ஓகே, நிறைய இருக்கிறது. அதுல இருந்து வந்தாதான் பெரிசோ டெரான். அந்த டெரான் வந்தாலே கம்பேரிட்டிவ், சரியா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். டெரான் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ், சரியா? மோர் அபண்டன்ட்லி, மோர் தென் சஃபிஷியன்ட், அபண்டன்ட்லி, மச் மோர் அப்படின்னு. அப்ப அதிகமா, யாரை விட? அவுட் ஆன் பாண்டோன், மற்ற எல்லாரை விட அதிகமா. அந்த பாண்டோன்னா மற்ற எல்லாரை விட அதிகமா. காட்டுங்க பேப்டிஸ்ட், அடுத்தது போங்க. மற்றவர்களோட அது அதிகமா. பாருங்க, மோர் அபண்டன்ட்லி தென் ஆல். எக்கோப்பியாசா, கோப்பியானா டாயில்னு அர்த்தம், கஷ்டப்படுறது. ஓகே, கோப்பியா லேபர்னு அர்த்தம். ஓகே, லேபர், டு ஒர்க் டு த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாஷன், டு ஒர்க் ஹார்டு, points to the weariness which follows the straining of all his powers to the utmost. கடினமா வேலை செய்யுது, அதுக்கு பேர் தான் கோப்பியா. அதுல இருந்து வந்தா எக்கோபீஸ், ஐ டாயில்டு. அப்ப பவுல் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? His grace toward me was not in vain. I worked harder than any of them. மற்றவர்களை விட நான் அதிகமா, ஓகே, பிரயாசப்பட்டேன். வேலை செஞ்சேன்னு சொல்லலாம், அதிகமா பிரயாசப்பட்டேன். சரியா? So I worked harder than any of them. The worked harder என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக அவர் பல இடங்கள்ல போய் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் சகிச்சு சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசிகளை வளர்த்த அந்த ஊழியத்தை பத்தி பேசுறாரு. சரியா? அதை பத்தி பேசுறாரு. அவருடைய கிருபை தான் என்னை தாங்கி இந்த அளவுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு அப்படின்னு திருப்பி சொல்றாரு பாருங்க. ஊ எகோ நாட் ஐ. எப்பா, நான் இல்லப்பா, இந்த டாய் எல்லாம் பண்ணது நான் இல்ல. டே அல்லா,
பட் எது பாருங்க, சூப்பரா சொல்றாரு பாருங்க. ஹே காரிஸ் டு தியோ, பட் இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ஹேனா ரிலேட்டிவ் ப்ரொனவுன், விச் வாஸ் சுன்னா வித் எமாயினா மீ. அப்ப தேவனுடைய கிருபை என் மேல இருந்ததுனால, என்னோட இருந்ததுனால நான் அதிகமா மற்றவர்களை விட பிரயாசப்பட்டேன். என்ன பிரயாசப்பட்டேன்? ஆண்டவருக்காக பணி செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்றேன். சரியா? சோ அப்ப Paul know his identity, his call, everything is based on the grace of God. Hey காரிஸ் டு தியோ, இததான் அக்னாலேஜ் பண்றாரு. தேவனுடைய கிருபை தான். சரியா? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு வந்ததும் தேவனுடைய கிருபை தான். ஊழியம் செய்யறதும் தேவனுடைய கிருபை தான். இதுல எதுவுமே அவருடைய தாளந்துகளை சொன்ன மாதிரியோ, அவருடைய வல்லமையை சொன்னது மாதிரியோ, அவருடைய திறமையை சொன்னது மாதிரியே இல்லவே இல்லை. He completely acknowledged it is the carries truth you. சரிங்களா? சோ இதுதான் நமக்கும் ஒரு நல்ல பாடங்க. ரைட்? சோ அதனால என்ன சொல்றாருன்னா, on the contrary, I worked harder than any of the apostles, though it was not I, நான் இல்ல, but the grace of God which is with me. சரிங்களா? ரைட், வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க யாராவது, before we go to 11. 10 வாசிங்கப்பா. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 9வது வசனத்துல தமிழ்ல பாத்தீங்கன்னா, பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. அந்த அல்லங்கிறது தான் நெகட்டிவ். இன்னொன்னு 10வது வசனத்துல கீழே பாத்தீங்கன்னா, ஆகிலும் நான் அல்ல, பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தையில அண்டர்லைன் பண்ணுங்க. Paul did not acknowledge his life, his effort. Though he worked hard and labored, என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்ப 11வது வசனம் என்ன சொல்றாரு? verseல 8, whether whom therefore எகோ நானு, இல்லைன்னா 8னா ஆர், எக்கை நாய் அவர்கள், தே நானாவது அவர்களாவது என்ன பண்றோம்? தஸ் இப்படியாக, ஊட்டாஸ் கேருசோமன், இதுதாங்க ஸ்ட்ராங்கான வேர்டு. வி பிரீச், நாங்க இயேசுவை பிரசங்கம் பண்றோம், இயேசுவை குறித்து அறிவிக்கிறோம். வி பிரீச். இந்த பிரீச்சிங்கிறதுக்கு பேர் வந்து காஸ்பல். சரியா? கேருசோனா பிரிங்கிங் குட் நியூஸ், பிரீச்சிங் குட் நியூஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல குட் நியூஸ்னு போடல. கேருசோனாலே அந்த வெர்புக்கு என்ன அர்த்தம்னா டு பிரீச் த குட் நியூஸ், ப்ரோக்ளைம் அஸ் அ ஹெரால்டுன்னு அர்த்தம். சரியா? சோ நாங்களோ, நானோ இல்ல அவர்களோ, அவர்களோனா என்னது? பவுலோட சேர்ந்து ஒர்க் பண்ற கோ ஒர்க்கர்ஸோ, நாங்க பிரசங்கம் பண்ணோம். வி பிரீச் பண்ணணும். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க எங்க சைட்ல இருந்து இயேசுவை நாங்க பிரசங்கம் பண்ணணும். நீங்க ஊட்டாஸ் தஸ், நீங்க என்ன பண்ணீங்க? எபிஸ்டியோ செட்டே, பிஸ்டியோனா பிலீவ், அது வந்து எப்சலான் முன்னாடி வந்து ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. பிஸ்டியோ செட்டே, த செட்டேன் வந்தாலே கம்ப்ளீட் பாஸ்ட் ஏரிஸ்ட். யூ பிலீவ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏரிஸ்ட், செகண்ட் ஏரிஸ்ட், இது ஃபர்ஸ்ட் ஏரிஸ்ட். யூ பிலீவ். ஏங்க நாங்க பிரசங்கம் பண்றோம், நீங்க விசுவாசிச்சீங்க. பாத்தீங்களா? இதுல வந்து பவுல் வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தன்னை உயர்த்தி பேசினதா இல்லவே இல்லை. நாங்களாவது இல்ல அவர்களாவது, நாங்க என்ன பண்ணோம்? பிரசங்கம் தான் பண்ணணும். நாங்க உங்களை நம்பலாம் வைக்கல. இல்ல இல்ல, நீங்க நம்புனீங்க. உங்களை நம்ப வச்சது ஆண்டவர். சரிங்களா? நாங்க பிரசங்கம் பண்ணோம், நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொல்லி 14வது சொல்றாரு. நானே படிக்கிற தமிழ்ல, ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். அவர்கள்னா யாரு? என்னோடு இருக்கிற கோவர்க்கர். எப்படி பிரசங்கித்து வரோம்? இதோ இப்ப சொன்னார்ல, எங்களுக்கும் அழைப்பு இருக்குது, நாங்களும் என்ன பண்றோம்? கிருபையினால இந்த அழைப்பை பெற்று பிரயாசப்பட்டு, கிருபையினால பிரயாசப்பட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம். அப்படிதானே கொரிந்து விசுவாசிகளை உங்க கொரிந்து பட்டணத்துக்கு வந்தோம், சுவிசேஷம் சொன்னோம்ல, நீங்க நம்புனீங்கல்ல, விசுவாசத்தை ஏற்றுக்கிட்டீங்கல்ல. So if Paul picturized his missionary journey to Corinth and makes the Corinthian to understand
பிகாஸ் ஆஃப் பால்ஸ் ப்ரீச்சிங் தே பிலீவ். சரிங்களா? அததான் இந்த 11 சொல்லுவாங்க. ஸோ இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். சரியா? ஸோ அதனால என்னன்னா, கிருபையினாலே விசுவாசிச்சு அவரை ஏத்துக்கிறோம். இதுதான் பிரகஸ்தவாதம். இன்னொன்னும் பண்றோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற நமக்கு அந்த திறமையும் வல்லமையும் அவருடைய கிருபை தான் நமக்கு கொடுக்குது. இப்படிதான் நாங்களும் பிரசங்கித்து வரோம், நீங்களும் நம்பி வரீங்க. சரியா? ரைட். இப்ப 12 போலாமா? இன்னும் ஒரு 2 வசனங்களை பார்த்துட்டு we will take a break. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. verse 12 போலாம். ஓகே, we'll move on to verse 12. ஏதாவதுன்னா நீங்க எழுதி வச்சுக்கீங்க, கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. I am glad there are 12 disciples. ஆமா, கிரீக் டிசைபிள்ஸ் 12 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரைட். இப்ப 12 பாருங்க. verse 12ல என்ன சொல்றாருன்னா, ஓகே, இஃப். இங்க இப்பதாங்க வந்து ரெசரக்ஷனையே பத்தி பேசுறாரு, இந்த இஷ்யூவை இப்பதான் எடுக்கிறார். இஃப் தே நவ் கிறிஸ்டாஸ் எருசடே, இஃப் கிரைஸ்ட் இஸ் பிரீச்ட். சரியா? கிறிஸ்து பிரசங்கம் பண்ணப்பட்டார், சொல்லப்பட்டார், உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டார். எப்படி? 40 தட், இப்பதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எக் ஃப்ரம் நெக்ரோன், நெக்ராஸ்னா டெட்னு, மரித்தோரிலிருந்து யாரு? கிறிஸ்து என்ன ஆகினாரு? எகைரோனா ரைஸ்னு அர்த்தம், எழுந்திருக்கிறது. அதுல இருந்து வந்தாதான் எகே. ஓகே, எகே கெட்டை, எகே கெட்டைனா பிரசன்ட் பர்ஃபெக்ட். he has been raised, இல்லன்னா he is raised. யாரு? Jesus has been raised from the dead. ஏங்க இப்படிதாங்க நாங்க சொல்லியிருக்கிறோம், இப்படிதாங்க பிரசங்கம் பண்ணியிருக்கோம். now if Christ is preached as raised from the dead. ஆமா, நாங்க என்ன பிரசங்கம் பண்ணோம்? இந்த இயேசு மரித்தார், மரித்த இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். he has been raised. இததாங்க நாங்க உங்களுக்கு வரோம். சரிங்களா? ரைட். கலையரசி மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, நீங்க மியூட் பண்ணாம இருக்கீங்க, ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. அவங்க பேப்டிஸ்ட் அவங்களை மியூட் பண்ணிருங்கப்பா. ரைட். ஸோ அப்ப நாங்க என்ன பிரசங்கம் பண்றோம்? verse 12ல இட் இஸ் வெரி கிளியர். கிரைஸ்ட் எப்படி பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்னா, அவர் மரித்தோரிலிருந்து எழுக்கப்பட்டார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதான காஸ்பல், கிரக்ஸ் ஆஃப் த காஸ்பல் ஏதாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிற போஸ் கேள்வி, ஹவு? லெகோனா சே, அதுல இருந்து வந்த வேர்டு தான் லெக்சர். லெகூசின்னா ஹவு, ஓகே, தே சே, ஊசின்னா தே. எப்படி? அந்த தே தான் டினஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்க, கொஞ்சம் தள்ளி பாருங்க, டினஸ். சம், ஹவு சம் சே, எப்படி சிலர் சொல்ல முடியும். அமங் யூ, என் பூமி, உங்களுக்குள்ள ஒரு சிலர் எப்படியா சொல்ல முடியும்? என்னது காட்டுங்க பேப்டிஸ்ட், என்ன சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்திருக்கிறார், நாங்க பிரசங்கம் பண்ணிருக்கோம். ஆனா உங்கள ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படியா சொல்ல முடியும்? அனாஸ்டாசிஸ், இதாங்க ரெசரக்ஷனுக்கு கிரீக் வேர்டு, அனஸ்டாசிஸ். ஆனா அப்புங்க, ஆனா அப். ஓகே, அனபைனோ கட்டபைனோ. அனபைனோனா மேல போறது, கட்டபைனோனா கீழே இறங்குறது. சரியா? கோயிங் அப், கம் டவுன். அனாங்கிற வேர்டு அப். அனஸ்டாசிஸ்னா ரெசரக்ஷன், உயிரோட மேல எழுது. சரி, சில பேர் என்ன சொல்றாங்க? அனஸ்டாசிஸ் நெக்ரான். ஓகே, த ரெசரக்ஷன் ஆஃப் அ டெட், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, அவங்களுடைய உயிர்த்தெழுதல். ஊக் இல்லையா? எஸ்டின். அப்ப there is no resurrection of the dead. சில பேரு கொரிந்து சபையில இந்த குழப்பத்தை போட்டாங்க, மரிச்சவங்க உயிரோட எழுந்திருக்க மாட்டாங்க, மரிச்சவன் தான். தமிழ்ல சொல்லுவானா, போனவன் போனாண்டி, அவ்வளவுதான். இப்படி ஏதோ ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படியா சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப பவுலுக்கு. அப்ப இதுதான் 15th சாப்டருடைய மேஜர் இஷ்யூ. அப்ப எப்பதான் எடுக்கிறாரு? 11 வசனங்கள்ல ப்ரிப்பரேட்டரி கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, காஸ்பல்னா என்ன, ஏன் அழைப்பு என்ன, அந்த காஸ்பலை நாங்க உங்களுக்கு எப்படி சொன்னோம், அது சொல்றதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தது யாரு, நான் எப்படி இருந்தேன், இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி கிரவுண்டா சொல்லிட்டு இப்பதான் அவர் இஷ்யூக்கே வர. சரியா?
சோ 12வது வசனம் வாசிங்க. 12 வாசிங்க தமிழ்ல யாராவது. 1 கொரிந்தியர் 15:12 வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? So the question is very clear. சரியா? இப்ப சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் வந்து ஒரு இஷ்யூவை எடுத்துட்டாருன்னா அந்த இஷ்யூவை த்ரெட் பேரா நல்ல விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேள்விலாம் கேட்பார். சரியா? கேள்வி கேட்டு புரிந்து விசுவாசிகளை யோசிக்க வைப்பார். எப்பயுமே நல்லா கவனிங்க, டீச் பண்றவங்க எல்லாம் சென்டென்ஸா சொல்லிட்டு போறதை விட கேள்விகளை நீங்க கொஞ்சம் எழுப்புனீங்கன்னா யோசிப்பாங்க கேட்கிறவங்க. எப்பயுமே நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும்போது கேள்வி கேட்டு பார்க்கறது நல்லது. அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் அப்படிதான். ஒரு இஷ்யூவை சொல்லிட்டு அவங்களையே யோசிக்க சொல்லி கேள்வி கேட்டு அவங்களே யோசிக்க சொல்லு. நீங்களே ஏன் உங்களுக்கு தெரியாது, டோன்ட் யூ நோ, அறியீர்களா, சரியா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பேன். இது ரோமன்ஸ்லயும் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ். இது அவருடைய ரைட்டிங் ஸ்டைல். சரி, இப்ப சில பேர் மருத்துவர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதை வச்சு இப்ப என்ன கேள்வி கேட்கிறார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8th day, however, if anastasis, ஏற்கனவே சொன்ன resurrection, necron, ook, okay, estin, if there is no resurrection of the dead. இப்ப ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஏப்பா ஒரு வேலை, நம்ம தமிழ்ல சொல்ல ஒரு வேலை, பெர்ஹாப்ஸ் மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஊடே நீதர் அவரும் யாரு? கிரைஸ்ட், கிறிஸ்துவும் பாருங்க, அந்த எகைரோன் வந்த வேண்டியது தான் எகே கெர்ச்சை. ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் எப்பயுமே அப்படிதான் தன்னை மாத்திக்கும். சோ எகே கெர்ச்சைனா ஹஸ் பீன் ரைஸ்ட். அப்ப நீதர் கிரைஸ்ட் ஹஸ் பீன் ரைஸ்ட்னா நெகட்டிவ். அப்ப கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. இப்ப புரியுதுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிச்சாருல, நெக்ரான் தானே, டெட்டு தானே, டெட்டான இயேசு கிறிஸ்து மரிச்சாருல. அவர் மரிச்சது அப்ப என்ன ஆயிரும்னா அவர் மரிக்கலன்னு ஆயிரும். ஏன் நீங்க தான் சொல்றீங்களே மரிச்சவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி, அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பல அப்படின்னு சொல்லி இப்ப அந்த வெரி கோர் ஆஃப் த காஸ்பலையே சரியா கரெக்டா கொண்டு வந்து பேசுறாங்க. ஆர்கியூமெண்ட், கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட். 13வது. ஓகே ரைட். 14ஐயும் பார்த்துட்டு 2ஐயும் சேர்த்து வாசிக்கலாமா? 14ஐயும் காட்டுங்க பேப்டிஸ்ட். 14 பார்த்துட்டு 14 பார்த்தோம். 14 திருப்பி இஃப் எல்லாமே கண்டிஷன் தான். சரியா? ஏன்னா அவங்க அப்படி சொல்றாங்க, அது உண்மை கிடையாது, அவங்க சொல்றது உண்மை இல்லை. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா பாசிபிலிட்டி கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்றாரு. இஃப் டே கிறிஸ்டாஸ் ஊக் எகே, ஓகே, எகே கெர்ச்சை, அப்ப கிரைஸ்ட் இஸ் நாட் ரைஸ்ட் ஆர் கிரைஸ்ட் ஹஸ் நாட் பீன் ரைஸ்ட். அப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்றால் இதுதான் இதுக்கு அர்த்தம். சரியா? இதெல்லாமே கண்டிஷன் தான். சரி, எப்பா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கப்பா, மரித்தோருக்கு உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறீங்களே, அப்ப கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா கெனான், அந்த கெனாசிஸ் வந்துருச்சு பாருங்க, எம்டி, வாய்டு. ஆரா தென், சரியா? தென் காய்டோ கெருப்மா, இதாங்க அந்த கெரிக்மாங்கிறது. கெருப்மான எங்களுடைய பிரசங்கம். ஹேமோன், அவர் எங்களுடைய பிரசங்கம் வீணா போயிருமே, எம்டியா போயிருமே, தமிழ்ல விருதாவா போயிருமே. அப்ப நாங்க ஏங்க எங்க லைஃபையே அதுக்கு தானங்க கொடுத்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தோம்ல, டாயில்னு சொல்லி பார்த்தோம்ல, அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்றது எதுக்கு? இந்த சுவிசேஷத்தை நாங்க பிரசங்கம் பண்ணணும் தான் எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த அழைப்புல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்க பிரசங்கம் எல்லாம் என்ன? அது வேஸ்ட், வாய்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தலாம். இப்ப 2வது ஆர்கியூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொன்னாரு? மரித்தோர் உயிர்த்தெழுதலைன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்கலன்னு சொன்னார் 13ல. 14ல என்ன சொல்றாருன்னா, அப்படி கிறிஸ்து எழுந்திருக்கலன்னா நாங்க பண்ண பிரசங்கம் ஃபுல்லா வேஸ்ட். பிரசங்கம் மாத்திரம் வேஸ்ட் கிடையாது, திருப்பியும் ஒரு கெனே போடுறாரு. கெனே எதுவும் வாய்டு, எதுவும் எம்டி. காய்ஹே பிஸ்டிஸ். அடுத்தது காட்டுங்க, ஃபெய்த். யாருடைய ஃபெய்த்? பேப்டிஸ்ட். பூமுன்னா உங்களுடைய விசுவாசம். அப்ப உங்க விசுவாசமும் வேஸ்ட்ங்கிறாரு, எம்டிங்கிறாரு, விருதாங்கிற வார்த்தை எனக்கு என்னமோ தமிழ்ல இப்பெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. விருதாங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறீங்களான்னு தெரியல நம்மளுடைய தமிழ்ல. இல்ல, நம்ம பயன்படுத்துறது வந்து வீணு. ஓகே, வீணா போச்சு,
ஒண்ணுமில்லாம போச்சு, வெறுமையா போச்சுன்னு தான் பயன்படுத்தணும். சரியா? சோ அப்ப என்னன்னா நம்மளுடைய விசுவாசமும் விருதா, வேஸ்ட். சரியா? ஒண்ணும் இல்ல. அப்ப எங்க பிரசங்கமும் ஒண்ணு இல்லை, எல்லாமே வந்து எம்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. மேஜர் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ்னு இருக்குது. அந்த டாக்டரின்ஸுக்கு யாராவது சந்தேகப்பட்டு அதை ஒத்துக்கலன்னா, என்ன மேஜர் கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ்? நான் பாவி, பாவம், ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமா தான். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர், அதே மாதிரி சபை, அதே மாதிரி வேதம், பிப்ளியாலஜி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ் இருக்கு. இதெல்லாம் பைபிள் காலேஜ்ல சிஸ்டமேட்டிக் தியாலஜி டீச் பண்றோம். இதுல ஏதாவது நம்ம கொஞ்சம் மேஜர் கிறிஸ்டியன் டாக்டரின், சரியா, மைனரை விட்டுருங்க, மேஜரா உள்ளதுல ஏதாவது நமக்கு தப்பு பண்ணோம்னா, நல்லா கவனிங்க, இட் ஸ்பாயில்ஸ் த ஹோல் கிறிஸ்டியன் ஃபெய்த். அததான் இங்க சொல்றாரு. பிரசங்கமும் வேஸ்டா, விசுவாசமும் வேஸ்ட். இப்ப யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். 13 14 வாசிங்க தமிழ்ல. 13 and 14. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ரைட். ஓகே, shall we take a break? ஏன்னா 7:35 ஆயிடுச்சு. ஓகே, மிடில் ஒரு சின்ன break இருக்கும். நம்ம 9ல இருந்து கிட்டத்தட்ட 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, almost 7 verses பார்த்துருக்கோம். We will continue to see from 15 onwards. 15ல இருந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன break. Baptist, you can show me this. Okay, right, good. Okay friends, tell me, நீங்க சொல்லுங்க, இது உங்கள் நேரம். இப்ப இந்த உபதேசம் இருக்கா? அப்ப இருந்துச்சு. இப்ப இந்த உபதேசம் இருக்கா? உயிர்த்தெழுதலாம் இல்லை அப்படின்னு சொல்லி உபதேசம் இருக்கா? இப்ப இருக்கிற பிரசன்ட் கான்டெக்ஸ்ட் சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிறேன், இருக்குதா இல்லையா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா? பாபு சொல்லுங்க பாபு. அது தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி தெரியல நமக்கு. ஆனா மத்த கண்ட்ரில இருக்கான்றதும் கரெக்டா தெரியல. ஆனா அந்த சவுத் ஆப்பிரிக்கால வந்து இந்த மாதிரி ஒரு சில ரொம்ப வேதத்துக்கு முரணான அநேக இந்த பேசிக் அந்த உபதேசங்கள் எல்லாமே வித்தியாசமா அங்க பண்றாங்க சிலர் அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டுல அப்படி யாரும் அப்படி உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லுங்க. நம்ம சொல்லுங்கண்ணா. எனக்கு இந்த 13ஆம் வசனத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப கிறிஸ்துவோட ரெசரேஷனுக்கு முன்னாலே ஒரு பிரசிடன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னால மரித்தவங்க உயிரோட எழுந்திருக்காங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்புறதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் உயிரோட எழுந்திருக்காங்க. ஏதாவது இன்சிடென்ட் சொல்லுங்க. ஏதாவது எப்படி எழுந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கா? மரித்து உயிரோடு எழுந்த இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க. others also can help me. லாசரஸ். சரி, லாசர் உயிரோடு எழுந்ததுக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? லாசரு திருப்பி மரிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவனோட இருக்கிறார். அதேதான் எக்ஸாக்ட்லி. That's true. That's a temporary resurrection. Okay, again Lazarus died. That's a temporary resurrection. அது temporary, permanent கிடையாது, everlasting கிடையாது. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. பாடுறோம்ல. ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ இயேசு கிறிஸ்துவனை உயிர்த்தெழுதல் தான் நமக்கெல்லாம் வந்து புரோட்டோடைப்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. புரோட்டோடைப், இட்ஸ் அ மாடல். சரியா? ஸோ அவர் மரித்தது உண்மையானா நம்மளும் மரிக்கிறது உண்மை. இந்த சாவாமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இம்மார்டாலிட்டா நம்பாதீங்க. சோல் இஸ் இம்மார்டல், பட் பாடிலாம் டீகம்போஸ் ஆகி டீகே ஆகும். சரியா? அதனால சாவாமை. எது சாவாதுன்னா நம்மளுடைய ஆத்மா, அது டெஃபினட்டா சாகும். சரியா?
பட் சரீரம் டெஃபினட்டா செத்து போய் டீகம்போஸ் ஆகி டீகே ஆகும். அதுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுப்பார். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து சரியா உயிர்த்தெழுந்த சரீரத்துல அவர் வந்து சாப்பிட்டாருன்னு போட்டுருக்கு, ஓகே, தன்னை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி. எனவே கம்பேக். ஸோ இன்னைக்கு இருக்கிறது வந்து இந்த டாக்டரின்ல மோஸ்ட்லி யாருக்கும் அவ்வளோ பெரிய இது இருக்காது. டெஃபினட்டா எல்லாமே உயிர்த்தெழுத நம்புவோம். ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா மரணத்தை குறித்த பயம். உயிர்த்தெழுதல்ல உண்மையா நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த விசுவாசியும் நீங்க எந்த சபையை சார்ந்தவங்கனாலும் சரி, மரணத்துக்கு பயப்பட மாட்டோம். We will embrace death joyfully. பரவாயில்ல, நான் மறிச்சாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. I am ready to embrace death, face death. நான் மறிக்க ஆயத்தம். என்ன நம்பிக்கை தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் வாசித்து பாருங்க, எபிரேயர்ல வாசித்து பாருங்க, ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். உயிர்த்தெழுங்கிறவங்க அந்த நம்பிக்கைக்கு ஓகே அடிப்படையா வச்சு அவங்க அவ்வளவு பாடுகள் அனுபவிச்சாங்க, சந்தோஷமா ஏத்துக்கணும். ஸோ அதனால இட்ஸ் நாட் சிம்பிளி ஒரு மென்டல் அசன்ட். ஆமாப்பா உயிர்த்தெழுந்து ஒண்ணு இருக்கு. We are not called to give a mental assent to resurrection. இல்ல இல்ல, we are called to boldly, மரணமே உன் கூட எங்கே, ஃபேஸ் டெத். அது எந்த வயசுலயும் சரி மரணத்தை சந்திக்க இதுதாங்க நம்ம நம்பிக்கைக்கும் மத்த மத நம்பிக்கைக்கும் உள்ள பெருத்த வித்தியாசம். மத்தவன் பயப்படுவான், நடுங்குவான் மரணத்தை பார்த்து, சாவை பார்த்து. புரியுதுங்களா? அந்த அப்ளிகேஷன் நான் சொல்ல வரேன். ஒருவேளை இந்த உபதேச கோளாறு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த உறுதி கோளாறு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கன்விக்ஷன் இல்லாம மனசு ஓரத்துல ஒரு பயம் இருக்க வாய்ப்பு. சரியா? மரணத்தை கண்டு பயப்படவே கூடாது. எப்பயுமே மரணத்தை நம்மளா போய் தேடக்கூடாது. அதுவே வந்துச்சுன்னா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற ஈஸியா பேசிடலாம். அந்த மனப்பக்கம் எப்ப தெரியுமா வரும்? உயிர்த்தெழுதல்ல எனக்கு ஓகே ஆழ்ந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா டெஃபினட்டா. சரியா? எனி கொஸ்டின் வேற ஏதாவது? பிரதர், இந்த மரணத்தை குறிச்சான டீச்சிங்கும் இன்னைக்கு சபைகள்ல சுத்தமா இல்ல பிரதர். மரணத்துக்கு பயப்பட வேண்டாம், நம்ம உயிர்த்தெழுதலுக்கு இருப்போம் அப்படின்றது அது வந்து சுத்தமாவே இல்லாம போயிடுச்சு. நீங்க சொல்றீங்க உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு, மரணம் நம்ம அடைஞ்சா எல்லாரும் உயிர்த்தெழுந்துருவோம்னு விசுவாசிகள் வந்து ஓரளவுக்கு இதோட இருக்கிறாங்கன்னு இல்ல. அது வந்து சில இடங்கள்ல ரொம்ப அது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலே என்ன இவர் இப்படி அபசகுணமா பேசுறாருன்ற மாதிரிதான் சிச்சுவேஷனே இருக்கு. சில பாஸ்டர்ஸே அதை விரும்புறது இல்ல. மரணம்னு தலைப்பு கொடுத்தோம்னாவோ இல்ல பாதாளம் சொன்னோமோ இல்ல அதெல்லாம் எடுக்க வேண்டாம்ன்ற மாதிரிதான் இருக்கு சூழ்நிலை. அது ஆனா இந்த டீச்சிங் ரொம்ப கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியானிட்டிக்கு அது ஒரு பேசிக். அதனாலதானே சிஎஸ்ஐ திருச்சபைகள் எல்லாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசைய விசுவாச பிரமாணத்துலலாம் திருப்பி திருப்பி சொல்றாங்க கடைசியில, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறேன். எல்லா பவர்ஃபுல் சென்டென்ஸ் அதெல்லாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டென்று விசுவாசிக்கிறேன். இந்த கிரீட்ல அருமையா இருக்கு. அந்த விசுவாசம் தான், அந்த கன்விக்ஷன் தான், அந்த ஃபெய்த் தான் என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா இதை ஃபேஸ் பண்ண. நீங்க சொல்ற கரெக்ட் தான், எக்ஸாக்ட்லி ரைட். அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சது என்ன இதா, அவர் என்ன செத்து போனது என்ன கெட்ட சவுக்கணுமா? இல்லையா? எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ். வேற ஏதாவது சொல்றதுன்னா right. We have hardly 10 minutes. We'll move on to 15. சரி, எவ்வளவு முடிக்க முடியுமா பார்க்கலாம். இன்னும் ஒரு few verses, 2 or 3 verses பார்க்கலாம். Baptist, can you show us the screen? 1 Corinthians 15:15. 1 Corinthians 15:15. ரைட். இதுல என்ன பார்க்கிறோம்? 15:15ல பூரிஸ்கோனா ஃபைண்ட்னு, அதுல இருந்து வந்தாதான் பியூரிஸ்கோ மெத்தா. அந்த மெத்தான்னு வந்தாலே பேசிவ். we are found, நாங்கள் காணப்படுகிறோம். அப்படின்னா நாங்க எப்படி காணப்படுவோம்? தென்னுனா அந்த 14வது வசனத்துல அவர் சொன்னார், ஏன்னா எல்லாம் வேஸ்ட். இப்ப அந்த இஃபை இன்னும் கண்டினியூ பண்றாரு. அப்ப நாங்க எப்படி காணப்படுவோம்? எப்படி காணப்படுவோம்னா, அப்ப சூடோனா ஃபால்ஸ், அந்த வார்த்தை தான் அந்த போட்டு பாருங்க. சூடோ மார்டூரியாஸ், 2 வார்த்தை சேர்ந்தது. மார்டூரியோனா விட்னஸ், சூடோனா ஃபால்ஸ். ஓகே, சூடோ மற்றூரஸ்னா ஃபால்ஸ் விட்னஸஸ்.
ஏங்க அப்ப நாங்க தவறான சாட்சிகளா இருக்கோங்க, தவறான சாட்சி உள்ளவர்களா காணப்படுவோம். ஏன் நாங்க என்ன சாட்சி சொல்றோம்? இயேசு மரிச்சாரு, உயிரோட எழுந்தாருன்னு சொல்றோம்ல. அப்ப நாங்க நாங்க பொய் சொல்றோம். ஃபால்ஸ் விட்னஸஸ் ட்ரூத் ஆஃப் காட். அப்ப தேவனை பத்தி நாங்க என்ன தப்பா சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதானே நாங்க காணப்படுவோம். See, that is the thesis of Paul. அப்படிதான் சொல்றாரு. சொல்லிட்டு 14 பிகாஸ் நாங்க என்ன விட்னஸ் பண்ணோம்? மார்டூரியோனா விட்னஸ். அதுல இருந்து வந்ததான் எப்சலான் வந்து ஆகுமெண்ட் ஆகி எமாட்டூரே சாமன். we have witnessed. நாங்க என்ன விட்னஸ் பண்ணணும்? அப்படிதான் நாங்க காணப்படுவோம். ஆனா நாங்க என்ன விட்னஸ் பண்ணோம்? என்ன சாட்சி சொன்னோம்? கன்சர்னிங் காட், டாட்டா டூத்தியோனா தேவனை பத்தி, தேவனை குறித்து என்னங்க சொன்னோம்? காட்டுங்க பேப்டிஸ்ட். தட் 40 நாங்க என்ன சொன்னோம்? எங்க பிரசங்கம் என்னது? ஹே ரைன் டான் கிறிஸ்டான். இதுதான் முக்கியமான வார்த்தை. கிரைஸ்ட் இஸ் ரைஸ்ட் அப். கிறிஸ்து உயிரோட எழுந்தாலதாங்க நாங்க பிரசங்கம் பண்ணோம். அப்படிதானே நாங்க பிரசங்கம் பண்ணோம். அதுதானே எங்க பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு whom, okay, who he has not raised. அப்ப நீங்க வந்து உயிர்த்தெழுந்த இயேசு எழுந்திருக்கலன்னு சொன்னீங்கன்னா சரியா? எய்ப்பர் if ஆரா then necrai whoop எகைரான் டாய் கெய்ரோ அந்த again but did not raised. அப்ப மரித்தவங்களும் எழுந்திருக்க மாட்டாங்களே. 15 என்ன சொல்றாருன்னா we are found even to be misrepresenting God, false witnesses of God, because we testified. நாங்க என்ன டெஸ்டிஃபை பண்ணோம்? That God, that he raised Christ, whom he did not raise, if it is true that dead are not raised. நாங்க ஆண்டவர் எழுந்திருக்கிறார்னு சொன்னோம். அப்படி நீங்க எழுந்திருக்கணும்னு சொல்லலைன்னா, எழுந்திருக்க மாட்டார்னு சொன்னீங்கன்னா அப்ப மரிச்சவங்களும் எழுந்திருக்க மாட்டாங்கல்ல. you see the argument. So Paul makes it very clear. கொரிந்தியர்ஸ் நல்லா படிச்சவங்க சரியா? சோ அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு உயிரோட எழுந்திருக்கிறானா மரித்தோரும் உயிரோடு எழுந்திருக்க மாட்டாங்க. சரியா? அவர் உயிரோடு எழுந்ததுனால மரித்தோரும் உயிரோடு எழுது. இதுதான் அவர் வைக்கிற ஓகே கன்டென்ஷன் தீசிஸ். 15 வாசிங்க. 15 வாசி. 1 கொரிந்தியர் 15 வாசிங்கப்பா. ஷெல்டன் வாசிக்கிறீங்களா? இன்னும் காதல் ஒழுகல. Are you with us? ஷெல்டன் இருக்கீங்களா? வால்யூம் வச்சு வாசிங்க. ஷெல்டன் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. வாசிக்கிறீங்கன்னா வாசிக்கிறதுனா கொஞ்சம் ரைட் வாசிங்க. 15 Are you there? இருக்கீங்களா? இல்லைன்னா வேற யாராவது வாசிங்க. 15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 ஏன்னா அவர் இப்பதான் வந்திருக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கேக்குதா? கரெக்ட். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. we are found. அப்படி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 16, 17 நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல படிக்கலாம். இன்னும் அந்த கண்டிஷன் தான் சொல்றாரு. God necrai whoop egeiron chai, if the dead are not raised. ஒருவேளை மரித்தவர்கள் எழுந்திருக்கலன்னா திருப்பி அதே சொல்றாரு பாருங்க. ஊடே கிறிஸ்டாஸ் எகரைச்சை, கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ நாட் ரைஸ்ட், நீதர் கிரைஸ்ட் ஹஸ் பீன் ரைஸ்ட். அப்ப 16வது வசனம் ஏற்கனவே இவர் சொன்ன 12 ரிஃப்ளெக்ஷனா இருக்கு பாருங்க. 12லயும் இதேதான் போட்டு கிறிஸ்து மரித்தொழுது எழுந்திருக்குன்னு பிரசங்க மரித்தொழுது நீங்க எப்படி சொல்லலாம்? சாரி 13 வாசிங்க. 13 தமிழ்ல வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. 16 பாருங்க, அதே டோன் தான். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. சரியா? அப்ப 13, 16 ஆல்மோஸ்ட் சேம் டோன் தான். ஸோ அந்த தீசிஸை அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் சொல்றாரு. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. 16 தான் சொல்றேன். சரியா?
நானும் தமிழ்ல வாசிட்டேன். 17 போங்க. ஸோ இன்னும் அந்த ஆர்கியூமெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. அப்ப கிரைஸ்டோட என்ன பண்றாருன்னா ரெஃபர் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்றாரு ரெசரக்ஷன். சரிங்களா? கோ டு வெர்ஸ் 17. 17 நம்ம பார்க்கறோம் என்னன்னா, எய் டே கிறிஸ்டாஸ் ஊப் எகைரைட். திருப்பி திருப்பி இதான் வருது. இஃப் கிரைஸ்ட் இஸ் நாட் ரைஸ்ட், கிறிஸ்து எழுந்திராவிட்டால், எழுந்திரனா கிறிஸ்து மரித்தோரில் எழுந்திராவிட்டால், இங்க பாருங்க திருப்பியும் மச்சாயா மச்சாயா ஃபியூட்டேல் யூஸ்லெஸ்ங்கிறார். எது? கே பிஸ்டிஸ் ஹூமுன் எஸ்டின் யுவர் ஃபெய்த் இஸ் யூஸ்லெஸ். ஃபியூட்டேல்னா யூஸ்லெஸ். அப்ப கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலன்னா உங்களுடைய விசுவாசமே யூஸ்லெஸ்ங்கிற. என்ன விசுவாசம்? நான் மறிச்சாலும் உயிரோடு எழுந்திருப்பேங்கிற விசுவாசம் வேஸ்டா போயிருமே, ஃபியூட்டைல் யூஸ்லெஸ்ஸா போயிருமே. இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, எச்சி ஸ்டில், எச்சினா ஸ்டில், இன்னும் எஸ்டே யூ ஆர் எய்மி ஃபேமிலி. ஓகே, பிரசன்ட் இண்டிகேட் யூ ஆர் என்டாய்ஸ் அமாட்ரியாய்ஸ், யூ ஆர் ஸ்டில் இன் த சின்ஸ். எப்பா இன்னும் நீங்க பாவங்கள்ல தானே இருப்பீங்க. பாவத்துல இருப்பீங்கன்னா இன்னும் பாவத்துல தானே மறிச்சிருப்பீங்க. ஏன் நீங்க தான் சொல்றீங்களா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி. அப்ப நீங்க பாவத்துலதான் மறிச்சிட்டு இருப்பீங்க. 16வது வசனம், கிறிஸ்து ஒருவேளை எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணா இருக்கும். ஓகே, வெயில் நீங்கள் இன்னும் உங்க பாவங்கள்ல தான் இருப்பீங்க. அந்த இன்னும் இருப்பீங்கிறது தான் எஸ்டே பிரசன்ட் டென்ஸ்ல போடுறது. யூ ஆர் இன்னைக்கு இப்பயும் உங்க பாவங்கள்ல தான் இருப்பீங்க. இப்ப பால் என்னென்ன கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு பாத்தீங்களா? உயிர்த்தெழுதல நீ நம்பலன்னா அதோடைய விளைவுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஏரியாஸை டச் பண்ணி பேசுறாரு. விசுவாசம் விருதாங்கிறாரு, எங்க பிரயாசம் விருதாங்கிறாரு, நாங்க ஃபால்ஸ் விட்னஸ் பண்ணிடுவோங்கிறாரு, எங்க பிரசங்கம் விருதா, விசுவாசம் விருதா. இன்னொன்னு, நீங்க பாவத்துலதான் இருப்பீங்க, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலையே, நம்ம மரித்தோர்ல இயேசு கிறிஸ்து. இப்படி பல அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இதுதான், திஸ் இஸ் ரைட்டிங் ஸ்டைல் ஆஃப் பால். சரியா? அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அவர் சப்ஸ்டான்ஷியேட் பண்ற ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாரு. இதுல ஒண்ணு மோசமானது என்னன்னா இதான், இன்னும் நீங்க உங்க பாவங்கள்ல தான் இருப்பீங்க. சரிங்களா? ரைட். 16, 17 நானே தமிழ்ல வாசிட்டேன். 18 காட்டுங்கப்பா. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், 18, 19 அதை மாத்திரம் பார்த்து நம்ம, சரியா? we will quickly see 2 more verses. 19ஓட இன்னைக்கு முடிக்கிறோம். 18ஐயும் 19ஐயும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 18, 19 முடிச்ச பிறகு ஒரு சின்ன கேப் தர, ஏதாவது பேசுறதுல பேசுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா ஜோப் முடிக்கிறோம். சரியா? ஏன்னா நம்ம 12ல ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் 12ல ஆரம்பிச்சு ஐம் சாரி எங்க ஆரம்பிச்சோம்? 9ல ஆரம்பிச்சோம். ஆமா, 9ல ஆரம்பிச்சு 19 வரைக்கும். பரவாயில்ல, 11 வசனங்கள் பார்க்கணும்னா 19ல முடியும். ஓகே, 18 ஆரா தென் காய் பாய் கோய்மே தென்டாஸ் having fallen asleep. அந்த 18வது வசனத்துல இருக்கிற அந்த கோய்மே தென்டாஸுக்கு நான் வாசித்தேன். 18. ஓகே, கோய்மாவோ டு ஸ்லீப். ஓகே, அப்ப கிறிஸ்துவுக்குள், என் கிறிஸ்டோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரைன்னு போடுறோம். சரியா? இந்த நித்திரைங்கிற வார்த்தை நம்ம தூங்குறது கிடையாது. ஸ்லீப் அஸ்லீப்லாம் தூங்குறது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அர்த்தம். சரியா? ஆனா தமிழ்ல நித்திரை அடைந்தவர்கள் போடுறோம். சரியா? பொதுவா நம்ம நித்திரைனா தூக்கம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இது மரணம். கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம், ஏன்னா அது மரணம் கிடையாது, நித்திரை. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்லீப், கோய்மே தென்டாஸ். ஏன்னா ஒருத்தர் செத்து போயிட்டான்னு ஏந்திரிக்க முடியாது, ஆனா தூங்குனானா ஏந்திரிக்கணும். சரியா? அந்த கான்டெக்ஸ்டுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுது. கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம் நித்திரை அடைந்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யார் யாரெல்லாம் மரிச்சு போனாங்களோ, அப்ப அவங்களும் தென்னுனா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அப்போலோன்டா அப்போலோமி ரூயின் டெஸ்ட்ராய் பெரிஷ், அவங்களும் அழிஞ்சு போயிருப்பாங்கல்ல. அப்ப உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இப்ப சொல்ற, இப்ப இதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிச்சவங்களுக்கு என்ன இருக்காது? கிறிஸ்துவுக்குள் நித்திரை இருந்தவங்களாம் கெட்டு போயிருப்பாங்கப்பா.
இப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க கெட்டு போயிருப்பாங்களா? என்னது அழிஞ்சு போயிருப்பாங்களே அர்த்தம். அப்போலோமினா எழுதிங்க. அப்போலோமினா டெஸ்ட்ராய், பெரிஷ், ரூயின். அப்ப கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிருப்பாங்கன்னா செத்து போயிருப்பாங்க. செத்தது செத்ததாவே இருக்கும். டெஸ்ட்ராயா இருப்பாங்கல்ல, அதுதான் இந்த பெரிஷ். சரியா? அப்படி அழிஞ்சு போயிருப்பாங்க. இது ஒரு சப்ஸ்டான்சியேட்டிவ் ஃபேக்டரா கொடுக்குறாரு. சரியா? பாவங்கள்ல செத்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, அப்படியே அழிஞ்சு போயிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி 18வது தமிழ்ல பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். அந்த கெட்டிருப்பார்கள் என்ன அர்த்தம்னா, அதான் அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்களே, அப்படியே நாசமா போயிருப்பாங்களே, அப்படியே செத்து போயிருப்பாங்களே, அந்த வார்த்தைக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. சொல்லிட்டு 19ல பாருங்க என்னென்ன டைமென்ஷன் எல்லாம் பேசுறாரு பாருங்க. பேப்டிஸ்ட் 19 மாத்திரம் காட்டுங்க, அதோட முடிக்கிறோம். 19ல ரெசரக்ஷன் இல்லாதவன்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்றவங்களுக்கு 19ல ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. ஏங்க இப்ப மாத்திரம் வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க நமக்கு. என்டே ஜோயே டவுட்டே. இப்ப திஸ் லைஃப் இந்த வாழ்க்கைக்கு ஜோயனா லைஃப், அது தான் ஜுவாலஜி. அப்ப இந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் என் கிறிஸ்துவின் மேல் ஹேவிங் ஹோப். எல்பிடாஸ் தான் இப்படி மாறி இருக்கு. ஹெலிபிகோட்டஸ். ஓகே, ஹெல்பிகோட்டஸ். அந்த ஹெல்பிகோட்டஸ் என்னன்னா எஸ் பெரிஃபரேஸ்டிக் இது ஹோப்பஸ். எஸ் ஹோப்பஸ், ஹேவிங் ஹோப். அப்ப கிறிஸ்துவின் மீது இந்த உலகத்துக்காக மாத்திரம், இந்த ஜீவனுக்காக மாத்திரம், இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறது. எஸ் மேன். ஓகே, எல்பிகோட்டஸ் அப்படின்னா we are having hope in Christ. இந்த ஓகே லைஃபுக்கு மேல, இந்த ஜீவன்ல மாத்திரம் நம்ம, அதாவது இம்மையில, ஓகே இப்ப இருக்கிற உலகத்துல வாழ்க்கைக்கு மாத்திரம் நம்ம கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சிருந்தோம்னா, ஒன்லி மோனோலாக்னு சொல்லுவோம்ல, டயலாக்னா 2, மோனோனா 1, ஒன்லி. இந்த ஓகே தமிழ்ல இம்மைக்காக மாத்திரம் போட்டிருக்கோம். அப்ப இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா, மாத்திரம் மோனான் வச்சிருந்தோம்னா நம்மளாம் யாருன்னு சொல்றாரு? பாருங்க, எலியோனா பிட்டினர். சரியா? அதுல இருந்து வந்த வார்த்தை தான் எலியோ டெட்டாராய். ஓகே, எலியோ நோ டெராய், எலியோனோ டெராய், எலியோனாஸ் அப்படின்னா the one who is to be pitied, most pitiableங்கிற. மோஸ்ட் பிட்டியபிள் அப்படின்னா என்னதான்? சூப்பர்லேட்டிவ், ரொம்ப ரொம்ப கடைசியா பரிதபிக்கப்படக்கூடியவங்க. சரியா? ரொம்ப மோசமானவங்க. இப்ப மாத்திரம் இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவ மேல நம்பிக்கை வைக்கிறவங்க ரொம்ப பரிதபிக்க, அவங்கெல்லாம் பிட்டிஃபுல் பீப்புள்ங்கிறார். யாரை விட? பாண்டான், ஆந்திரப்பான், எஸ்மென், மற்ற எல்லா மனுஷர்களை விட, மற்ற மனுஷங்களை விட. சரியா? இயேசு கிறிஸ்து மேல இப்ப தற்காலிகமா இந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறவங்க, ஏன் அவன் தான் ரெசரக்ஷன் இல்லைங்கிறான்ல. ஏங்க ரெசரக்ஷன்ல தான் நமக்கு நெக்ஸ்ட் லைஃப் இருக்குது. அந்த லைஃப் தாங்க எட்டர்னல் லைஃப். இப்ப உள்ள லைஃப் டெம்பரரி லைஃப்ங்க. இந்த லைஃப் எப்ப போகும், எப்ப இருக்கும் நமக்கு தெரியாதுங்க. அப்ப இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்ம இன்னைக்கு இதுதானங்க எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் இல்ல. இப்ப இருக்கிற வாழ்க்கையை தான் பேசுறாங்க. கேட்டா ஆபிரகாம்னு ஊன்றாங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சோம்னா மற்ற எல்லா மனிதர்களை விட பரிதபிக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீப்புளா நம்ம இருக்கிறோம். எஸ்மென்னா இருக்கிறோம். எய்மி டேபிள் இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வாசிங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம், அந்த இம்மைக்காக தான் லைஃப் ஜோயே, இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம். இந்த இம்மைக்காகங்கிற வார்த்தையில என்ன போடுவாங்கன்னா, இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் போடுங்க. இந்த இம்மைங்கிற வார்த்தை தான் எனக்கு என்னமோ தமிழ்ல எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வச்சிருந்தோம். ஓகே இருந்தால் எல்லா மனுஷர் மற்ற எல்லா மனுஷரோட கம்பேர் பண்றது, அவங்க பார்க்கிலும் தான் அந்த மோர். ஓகே, மோர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. நம்ம யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், மோஸ்ட் பிட்டீட்.
சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்றாரு. நம்மளாம் பரிதாபமான ஆட்கள் தான். என்ன அடி பார்த்தீங்கன்னா இல்ல? ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் ஷோ மீ த ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட் பேப்டிஸ்ட். ஸோ 19ஓட நம்ம இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். ஓகே, த ஃப்ளோர் இஸ் ஓப்பன். சொல்லுங்கப்பா. வாட் இஸ் த டேக் ஹோம் லெசன்? எப்போ கேட்குறீங்க? ஸோ வாட்? சரி, இவ்வளவும் கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம லைஃபோட இதை உரசி பார்க்கணும். ஸோ வாட் சொல்லுங்க. இவ்வளோ நேரம் 1 hour நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்பிரட்லாம் பண்ணி அப்சர்வ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணிடணும். த அப்ளிகேஷன் கொஷன் இஸ் ஸோ வாட். இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன கனெக்ஷன்? ஹவு கேன் ஐ ரிலேட் கனெக்ட் வித் தீஸ் biblical truths on resurrection? ஒன்று பார்த்தோம், I need to have a strong conviction that I will be raised one day from the dead. Definitely. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண கிறிஸ்துவுக்குள் மரித்தோர எழுப்புவார். நானும் கிறிஸ்துவுக்குள் மரிப்பேன், உயிர் தேட ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஓப்பன். சரியா? வேற அப்படி இல்லைன்னாங்கிறதான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இருக்குது அப்படின்னு பவுல் சப்ஸ்டான்சியேட் பண்ணி ஃபேக்ட் சொல்றதை விட இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஓகே ரெப்பர்கஷன் அந்த ரிசல்ட்டை சொல்ற. இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்னென்னதான்னு சொல்லி நீங்க அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வரைக்கும் வருது. சரியா? கடைசியில என்ன முடிக்கிறாருன்னா, நம்மள மாதிரி வேஸ்ட், சும்மா இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம ரொம்ப மோசமானவங்க, பரிதாபமானவங்கப்பா அப்படிங்கிற. சொல்லுங்கப்பா. Anything? Anybody wants to share, please? இல்ல யோவன் சிஸ்டர், வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க. பழையரசி சிஸ்டர் வெல்கம், வாங்க. ஓசிபி குரூப் இருக்கீங்களா? வெரி குட். 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரைட், குட். ஓகே, எனிபடி ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. அப்ப பாபு பாஸ்டர் சொன்னது மாதிரி இந்த ரெசரக்ஷனை பத்தி பிரசங்கங்கள்லாம் ரொம்ப இல்லைங்க. சரியா? டெஃபினட்டா வேணுங்க, டெஃபினட்டா வேணும். ஏன்னா இதுதான் பிளஸட் ஹோப்புங்கிறாங்க. பிளஸட் ஹோப். சரியா? ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை. ஹோப்னாலே ஃபியூச்சரை காட்டும். இட்ஸ் a blessed hope. Anybody? இல்ல ஒண்ணு இல்லைன்னா நான் ஜாம் பண்ணி முடிச்சேன். ஓகே, எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா கேள்வி இல்லை போல இருக்கு. எதுவும் ஷேர் பண்றது. ஓகே, ஜாம் பண்ணுவோமா? ரோஸ்மா சிஸ்டர், ஜாம் பண்றீங்களா? Can you lead us in prayer? இருக்கீங்களா? இருக்கேன், பண்றேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல நீர் பாதுகாத்தீர். இந்த நாளையும் நான் உங்கள் காணும்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சுகம் பலன் ஜீவனை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் பார்த்த உடைய வசனத்தின் ஆழமான பகுதிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். எங்களுக்கும் சில காரியங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உயிர்த்தெழுதலை பற்றியும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, இப்படி வேதத்தின் மகத்துவங்களையும் உம்முடைய மகத்துவங்களையும் நாங்கள் பார்க்கும்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவு ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் அநேகருக்கு எடுத்து சொல்லும்படி கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள தேவரீர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே அதிக வசனங்களை கேட்டு ஆண்டவரே அந்த வசனத்தில் உள்ள ஆண்டவரே பெரிய கிருபைகளை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்துடலாம் சுவாமி. நீர் எவ்வளவா எங்களுக்காக ஆண்டவரே நீர் செய்த காரியங்கள் எவ்வளவு அற்புதமானவைகள் என்று அறியும்படி நீர் செய்திருக்கிறீர் சுவாமி. இன்னும் வர தடைப்பட்டு இருக்கிறவர்களை அழைத்து வாங்க. இந்த வகுப்பில இன்னும் அநேகர் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பலன் அடையும்படி உண்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அந்த பலனை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க.
உங்களுடைய கரத்தில் அப்படியே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் யுவர் பிரேயர். நமக்கு இந்த நவம்பர் மாசம் இன்னும் 2 வாரம் 2 வென்ஸ்டே வருது இருக்கும். டிசம்பர்ல ஐ எம் திங்கிங் டு கிவ் அ பிரேக். ஏன்னா எல்லாருக்கும் எப்படியும் டிசம்பர்ல ஈவினிங் ஆனா கேரல் ரவுண்ட்ஸ் ஏதாவது மினிஸ்ட்ரி எப்படியாவது இருக்கும். அதனால பீப்புள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளான் பண்றேன். இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வைங்க நான் டிசம்பர்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் காமெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஐ எம் ரெடி, ஐ எம் வில்லிங். அதனால பாருங்க. இல்லைன்னா நம்ம டிசம்பர்ல ஒரு பிரேக் விட்டு we will resume from January 2026. ஓகேவா? God bless you. Next week.